ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் ஃபேமிலியோட. பாருங்கள், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் நடந்து போகலான்னு தான் பிளான் பண்ணோம். நாங்கள் 6 மணிக்கு அங்கே நின்றனால நடப்பயணம் மூடி வச்சுருந்தாங்க, யானை வந்திருக்குன்ட்டு. நாங்கள் அதனால பஸ்ஸில் 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் போகும்போது ரொம்பவே பயமாக இருந்தது. வளைஞ்சிருந்தது அதுக்குள்ள ரோடு. ஒரு வழியாக கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது கீழே வளைஞ்சு பார்த்தா தலையாக சுற்றுதுங்க. மேலேருந்து பார்த்தா பாதி மருதமலையே தெரியுது. ரோடெல்லாம் வளைஞ்சு பாம்பு மாதிரியே இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுன்னா எனக்கு ரொம்பவே வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகும். அதனால கண்ணு மூடிட்டேன். மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம் மேலே. இப்போ கீழே இருந்து தான் அங்கே மேலே போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரீச் ஆகிட்டோம். மருதமலை முருகனோட கோபுரம் தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கட்டிகிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு தான். இந்த படிக்கட்டு நாங்கள் ஏறி நெக்ஸ்ட்டு சாமியை தரிசனம் பண்ணலான்னு இருக்கோம். மருதமலை முருகனோட கோவிலை சுற்றி புறாக்கள் ரவுண்ட் அடிச்சு சுத்திட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியும். எங்கள் ஹஸ்பண்ட் மொட்டை அடிக்க போயிருந்தாங்க. அவங்க வரணுன்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் பசங்க, தம்பி எல்லாரும் படிக்கட்டை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாட்டி அவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் எங்கள் பாட்டி. இது எங்கள் அம்மா. இதெல்லாம் எங்கள் ரிலேஷன் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மருதமலை முருகனை தரிசித்ததில். இதெல்லாம் பூஜைக்கு பூ வாங்கிட்டு மேலே கிளம்பிட்டோம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை அப்படின்னு போர்டு பாருங்கள். போர்டை பார்த்துட்டு அப்படியே ஏற ஆரம்பித்தேன். ஏறிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கணேஷை பார்த்துட்டு அவருக்கு ஒரு தோப்புக்காரணம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு முருகரை தரிசிக்க போகிறோம். அங்கே ஃபோன் கலோ இல்லை, பட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் திட்டிடுவாங்கன்னு ஒரு பயத்தில் நான் வீடியோ எடுக்கல. முருகனை வெளியில் தான் சுற்றி வீடியோ எடுத்தேன். உள்ளார எடுக்கலைங்க. வயசான காலத்தில் இந்த பாட்டி எப்படி படி ஏறுது ஏழாவது படை வீடாக கருதப்படும் மருதமலை முருகனை தான் ஃப்ரெண்ட்ஸ் தரிசிக்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த மூலையில் அரச மரத்துக்கடியிலேயே கணேசா இருக்காருங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது மழை தூவிட்டே தான் இருந்தது. அரசு மரத்துக்கடியில் கணேஷாவை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்படி போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு முருகரை தரிசிக்க போகிறோம். அப்பா
கீழே இங்க நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இடம் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த குகை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே பாருங்கள், அந்த குகைக்குள்ளே பாம்பு கீழே சிவலிங்கம் இருக்குது. பாம்பு மாதிரி கல்லுலேயே இருக்குது. அங்கே வந்து ஃபோன் அளவில் ரொம்ப சைலண்ட்டான நிலையில் தியானம் பண்ணணும். நான் தூரத்துலேருந்து வீடியோ எடுத்தேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த இடம். மேலே ஏறி போயிட்டு கீழே இறங்கும் போது அங்கே புளியோகரை பிரசாதம் கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்களோட வந்தவங்கெல்லாம் பஸ்லேயே போயிட்டாங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டு, என் தம்பி, என் பையன் எல்லாருமே நாங்கள் நடந்து வந்தோம். நடந்து வந்தது பழனி படிக்கட்டு மாதிரி இல்லைங்க, நிறைய படிக்கட்டு இல்லை, பரவாயில்ல, எல்லாருமே ஏறலாம் இறங்கலாம், அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. நீங்களும் மருதமலைக்கு போகும்போது படிக்கட்டிலே ஏறி முருகனை தரிசனம் பண்ணுங்க. இதுதான் ஸ்டார்ட். படிக்கட்டு ஏறி முருகனை தரிசனம் பண்ணாதான் முருகனோட அருள் நமக்கு ரொம்பவே கிடைக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஏறி முருகனை தரிசித்தாதான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். இதுதான் படிக்கட்டு ஏறும் இடம், இறங்கும் இடம் இதே தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.